கனியிட ஏறிய சுளையும் முற்றல் களையிட ஏறிய சாரும் நனி பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் என்று நம் அன்னை மொழியான தாய்மொழியான தமிழ் மொழியை வணங்கி உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கோடான கோடி கலைஞர் தொலைக்காட்சியின் ரசிக பெருமக்களுக்கு ஜனவரி 1ஆம் தேதி எல்லோரும் மகிழ்ச்சியாக கொண்டாடும் ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை சொல்லி நான் மிகவும் பூரிப்படைகிறேன். 2019 என்ற ஆண்டு முடிவடைந்து 2020 இந்த நம்பரே பார்க்க அழகாக இருக்கு. 2020 எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. புத்தாண்டுன்னு நினச்சோன்னா நம்ம நிறைய பேர் என்ன செய்வோம்னா உறுதி எடுப்போம். இந்த புத்தாண்டுலேருந்து நம்ம வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு வீட்டில் ஒரு மிஷினை வாங்கி போடுவேன். ட்ரெட்மில் இந்த நடக்கிறது வாங்கி போட்டு ஒரு 5 நாளைக்கு ஜனவரி 1ஆம் தேதியில் தொடங்கி வேர்க்க நடப்பாங்க. 1ஆம் தேதி நடப்பேன், 2ஆம் தேதி நடப்பேன். டெய்லி வேர்க்கிறத போய் கண்ணாடியில் இப்படி பார்ப்பேன். எல்லாத்துக்கிட்டையும் கூட்டி போய் காட்டுவேன். மிஷின் வாங்கி போட்டிருக்கேன் பாரு, மே மாதத்துக்குள்ளே நான் எப்படி ஆகிறேன் பார் அப்படின்ட்டு அந்த மிஷினை எவ்வளோ நாளைக்கு பயன்படுத்துவான்னு நினைக்கிறீங்க? நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். வாங்கி போட்ட ஆள்லாம் இங்கே இருக்குது. ஒரு 15 நாள் நடப்பாங்க. அப்புறம் அப்படியே வேறு வேலை வரும். ஒரு கல்யாணத்துக்கு போவேன், ஒரு திருவிழாவுக்கு போவேன். அந்த மிஷினை பார்ப்பேன். நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அந்த மிஷினை நான் ஒரு வீட்டில் பார்க்குறேன். ஜட்டி, பனியனு, அண்ட்ராயரு, ஜாக்கெட்டு இதுகளை துவைச்சி காய போட்டிருக்கேன். அதில் நான் வெயிட்டை குறைக்கலாம்னு வாங்கின மிஷினை துணி காய போட்டுக்கிருக்காங்கப்பா அப்படின்ட்டு அதை பார்த்து வேதனைப்படுறேன். ஒரு உறுதி எடுக்கிறான், ஆனால் அதை நடைமுறைப்படுத்த முடியல. இன்னைக்கு ஏன் இதை பற்றி நான் சொல்கிறேன்னா, தலைப்பு என்ன தலைப்பு தெரியுமா? எப்படியும் வாழலாம் அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது. இப்படித்தான் வாழ வேண்டும்னு ஒரு குரூப்பு. எப்படியும் வாழலாம் அப்படிங்கிறவன் தான் மகிழ்ச்சியாக இருக்கான். அப்படி வாழக்கூடிய சமுதாயம் தான் நல்ல சமுதாயம் அப்படின்னு பேசுகிறதுக்கு ஒரு 3 பேர். எப்படியும் வாழலாம் ஆளுகளை பார்த்தீங்களா? எப்படி வேணாலும் இருந்துக்கலாம், என்ன ட்ரெஸ் வேணாலும் போட்டுக்கலாம், போடாமல் கூட போகலாம். யாரும் என்னை கேட்க முடியாது. போட என்னடா போட, சிக்னலை மீறி கூட போண்ட போட, டோல்கேட்டில் காசு கொடுக்க முடியாது. இப்போ என்னடா முடியாது, ஃபாஸ்டாக்கு வாங்கினேன், ஒட்டினேன், தீர்ந்து போச்சு காசு, நாங்கனே நிப்பாட்டுவேன், போ முடிஞ்சதை பாரு அப்படிமே. எப்படி வேணாலும் இருப்பேன்டா நான், என்னை யாரும் கட்டுப்படுத்த முடியாது, சுதந்திர பறவை நான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரூப்பு காட்டில் இருக்கக்கூடிய விலங்குகள் மாதிரி சுதந்திரமாக இருப்போம். நான் வீட்டுகளுக்குள்ளே நகர மக்கள் குடியிருக்கிற இடத்துக்கெலாம் வரமாட்டோம். எங்களை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. ஃப்ரீ பேர்ட்ஸ், சுதந்திர பறவைகள். அப்படி இருந்தால் தான் சமுதாயம் நல்லா இருக்குன்னு பேசுகிறதுக்கு 3 பேச்சாளர். இவங்கெல்லாம் யாருன்னா இப்படித்தான் இருக்கணும், ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே மனுஷன் வாழ்ந்தா தாயா அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு பேசுகிறாங்க. ஆனால் அப்படி கட்டுப்பாட்டுக்குள்ளே வாழ்ந்த ஆளுங்க எல்லாரும் சந்தோஷமாக இருக்கானா? ஒரு ஆள் என்கிட்ட சொல்கிறேன், பீடி சிகரெட் குடிக்க மாட்டேன் சார், வெத்தலை வாக்கு போட மாட்டேன், தண்ணி சுத்தம், எந்த கெட்ட பழக்கம் இல்லை சார், எண்ணி நான் சாப்பிட்றதே இல்லை சார், வெஜிடேரியன் தான் பிறந்ததுலேருந்து. ஆனால் 27 வயசில் கல்லீரல் வீங்கி ஆஸ்பத்திரியில் மூக்கில் டியூபை சொருகி படுத்திருக்கார். ஆனால் 24 மணி நேரம் ஊற்றிட்டு 55 வயசில் ஒருத்தன் குத்துக்கல் மாதிரி உட்காந்துருக்கேன். இவனையும் பார்க்குற வாழ்க்கையில் எந்த கெட்ட பழக்கம் இல்லாமல் 27 வயசில் லிவர், ஃபேட்டி லிவர் அப்படின்ட்டு ஆப்ரேஷன் இவ்வளோ பெரிய கோடு போட்டு தையலை போட்டு வச்சுருக்காங்க. ஏன்டா என்னங்க செய்ய சொல்கிறீங்க? இப்படித்தான் வாழ வேண்டும்னு இருந்தேன், முடியலையே, நல்லா இல்லையே என் வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த ஒரு விஷயமுமே கட்டுப்பாட்டுக்குள் இருந்தால்தான் அது நல்லதை மற்றவர்களுக்கு தரும் அப்படின்னு. இந்த மைக்கு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது, கண்ட்ரோல். அங்கே ஒருத்தர் இருக்கார், வால்யூமை ஏற்றுறாரு, இறக்குறாரு. அப்படி இருந்தால் தான் இந்த மைக்கு ஒழுங்காக வேலை செய்யும்.
இந்த மைக்கை போட்டுட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, வயரு டொம்முன்னு பிடிங்கிருச்சு. நான் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன், அன்புள்ள அப்படிங்கிறத வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அன்புள்ள மான்வெளியை பாட்டு மாதிரியா இருக்கேன்? இல்லை. ஒரு கட்டுப்பாட்டுக்குள் ஒரு கண்ட்ரோல் ரூம் இருக்கணும் அப்படின்னு இவங்க பேசுகிறாங்க. விண்வெளிக்கே ராக்கெட் போனாலும் கீழே ஒரு கண்ட்ரோல் ரூம் இருக்குது. அது சரியாக இருந்தால் தான் ராக்கெட் வந்து போக வேண்டிய இடத்துக்கு போய் சேரும். அந்த கண்ட்ரோல் ரூமோட மனுஷன் வாழணுமையா அப்படின்னு பேசுகிறதுக்கு 3 பேர். இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற கட்டுப்பாட்டிற்குள் வாழ்பவன் தான் மகிழ்ச்சியாக இருக்கிறான் என்ற அணியை துவக்கி வைத்து என் அருமை தம்பி நாகமுத்து பாண்டி உங்கள் பலத்த கரவொலியோடு மேடைக்கு வருகிறார். வாங்க. நடுவர் ஐயா அவர்களே, வாழ்க்கையில எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்று எப்படியோ பேச காத்து கொண்டிருக்கிற எதிரணியிலே உள்ளவர்கள் எனக்கு தெரிந்து அவர்கள் இங்கு இருக்க வேண்டிய ஆட்கள் அல்ல, கைலாச நாட்டில் இருக்க வேண்டிய ஆட்கள். ஏன்னா அங்கதான் எப்படி வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் நடந்துக்கலாம். ஆனா இங்க அப்படி இருக்க முடியாது. ஒரு கல்யாணம் ஆன ஆண் தைரியமா அவன் பொண்டாட்டிக்கிட்ட போய், நான் ஒரு புறம்போக்கிடி, நான் ஒரு பரதேசிடி, என்னையெல்லாம் நீ கட்டுப்படுத்த முடியாது, நான் எப்படி வேணாலும் வாழ்வண்டி, பரமசிவன் கொடுக்குறான், நான் வாழ்றேன், உனக்கு என்னடின்னு கேட்டா, பரமசிவன் என்ன கொடுக்கறது, நான் கொடுக்குறேன்னு குமுறுன்னு கும்பி வீட்டை விட்டு அனுப்பிச்சு வெளியே துரத்தி விட்டுருவான். இதெல்லாம் வாழ முடியாதுங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு பல குடும்பங்கள் இனிமையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்குன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் இப்படித்தான் என்கிற ஒரு கட்டுப்பாட்டோடு வாழ்கிற ஆண்களால் தான். குடும்பம் என்கிற வண்டியை ஓட்டக்கூடிய ஒரு ஆண் இப்படித்தான் என்று ஒரு கட்டுப்பாடோடு ஓட்டினால்தான் அதிலே வாழ்க்கை என்கிற பயணம் இனிமையாக அமையும். அதை விட்டுவிட்டு எப்படியோ நீங்கள் ஓட்டினால் வாழ்க்கை என்னும் பயணம் விபத்தில் தான் போய் முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஒரு ஆண் என்பவன் அப்படித்தான், எல்லாமே குடும்பத்துக்காக தான். அதனால பாருங்க, இன்னைக்கு நித்யானந்தாவை தவிர எல்லா ஆண்களும் இப்படித்தான் என்று ஒரு கட்டுப்பாடோடு வாழ தொடங்கிட்டான். ஆணினுடைய வாழ்க்கையை அவன் கல்லூரி நாட்களிலிருந்து எடுத்து பாருங்க. கணக்கு வாத்தியார் கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காரு, நாங்கள் இங்கே ஏதாவது ஒரு பொண்ணு நமக்கு மாட்டுமான்னு கணக்கு போட, அவர் தம்பி ஆன்சர் வந்துருச்சுன்னு சொல்ல, நாங்கள் இங்கே சார் நீங்கள் போட்ட கணக்குக்கு ஆன்சர் வந்தது, நாங்கள் போட்ட கணக்குக்கு ஆன்சர் வரலன்னு சொல்ல, என்ன கணக்குடான்னு அவர் கேட்க, எங்கள் வாய் சும்மா இல்லாமல், சார் இதெல்லாம் காதல் கணக்கு, எங்களை மாதிரி யூத்துக்கு தான் தெரியும், உங்களை மாதிரி டெலிஃபோன் பூத்துக்கு தெரியாதுன்னு சொல்ல, நீ போடா எக்ஸாம் அன்னைக்கு வாடான்னு சொல்ல, எக்ஸாம் அன்னைக்கு வந்தா, எக்ஸாம் அன்னைக்கு அந்த 3 மணி நேரம் இருக்குது பாருங்க, 1 மணி நேரத்தில் ஒரு ஓவியனா மாதிரி எதையாவது வரைஞ்சி வைப்பேன், கவிஞனா மாதிரி எதையாவது கிறுக்கி வைப்பேன், இன்னொரு 1 மணி நேரத்தில் தண்ணி குடிக்க போனோம், ரெஸ்ட் ரூம் போகணுன்னு அப்படி இப்படின்னு போய் இன்னொரு 1 மணி நேரத்தில் எழுதலான்னு பார்த்தா எதிர்த்தாப்புல ஒரு அதர் டிபார்ட்மெண்ட் பொண்ணு ரொம்ப அழகாக எழுதிட்டே இருக்கும். நான் கொஸ்டின் எழுத அவள் ஆன்சர் எழுத, நான் கொஸ்டின் எழுத அவள் ஆன்சர் எழுதலை, இப்படியே மாறி எழுதி கடைசி ரிசல்ட் வருது, நான் வெறும் கொஸ்டினை மட்டும் எழுதி ஃபெயில் ஆகியிருக்கேன், அவள் வெறும் ஆன்சராக எழுதி கிளாஸ்லேயே ஃபஸ்ட்டு மார்க் எடுத்துகிட்டு போயிருக்கா. இப்படியே 4 வருஷத்தில் 3 வருஷம் ஓட, கடைசி 1 வருஷத்தில் எப்படியாவது பாஸ் ஆயிரும்னு புக்கை திறந்து படித்தா அப்பா அம்மாலாம் அழுதுகிட்டே வருவாங்க, கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வைக்கிறேன்டா, சொத்து பத்தெல்லாம் விற்று படிக்க வைக்கிறேன்டா, உன்னை நம்பி தங்கச்சி இருக்குடா, அக்கா இருக்குடா, எப்படியாவது பாஸ் ஆயிடறான்னு சொல்ல, எப்படி ஒரு கிரிக்கெட்டிலே கடைசி 1 பால் இருக்கிறப்ப ஒருத்தவன் 6 ரன் எடுத்த அந்த டீம் வின்னுன்னு சொல்கிறப்ப எந்தவித பதட்டமும் படாமல் அந்த பேட்டிங் மேன் ஒரே தூக்கி ஒரு 6-ரில் அந்த கப்பை எடுத்து அந்த அணிக்கு கொடுக்குறான் பாருங்க. அதே மாதிரி இருக்கிற அரியரை எல்லாத்தையும் கிளியர் பண்ணணும்னு வெறித்தனமாக படித்து பக்கமாக படித்து எக்ஸாம் ஹாலில் போய் பித்தாகரஸ் தேற்றம்னு ஒரு தேற்றம் கேட்காமலேயே பித்தாகரஸ் மகனினுடைய தேற்றம், பேரனுடைய தேற்றம், பாட்டனுடைய தேற்றம்னு ஒரு கேட்காத கேள்விக்கே ஒரு மாணவன் இவ்வளவு தூரம் எழுதுறானே, கேட்ட கேள்விக்கு அவன் எவ்வளவு தூரம் எழுதுவானே, பேப்பர் திருத்துற ஆசிரியரே பாஸ் போட்டுட்டு பைத்தியம் முடிச்சு போற அளவுக்கு எக்ஸாம் எழுதி வச்சுட்டு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு சரி நிம்மதியாக சாப்பிடலான்னு போனால் சாப்பிட்றப்ப ஆரம்பிச்சிருவாங்க பெற்றோர்கள். ஏண்டா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ஈத்த விட்டு குமார் ஐடியில் வேலை பார்க்குறான், 50,000 சம்பாதிக்கிறான், நீ என்னடா பண்ணுறேன்னு சொல்ல, சரி இந்த மானகிட்ட சோற சாப்பிடலான்னு சொல்லிட்டு நைட்டாக பஸ்ஸை பிடிச்சி கோயம்பேடு வந்து அங்கே ஃப்ரெண்டோட ரூம் அட்ரஸ் தேடுறதுக்குள்ளே ஒருத்தன் 15B போகிறான், Lல் போங்கிறான், எதில் போகிறதுனே தெரியல. எங்கள் ஊரில் ஒரு பஸ்ஸில் ஏறினா அங்கே போய் இறங்குவோம், அங்கே போய் இறங்கினா இங்கே ஏறுவோம். ஆக அப்படி இப்படின்னு போய் அங்கே ரூம் எட்டாத ரூமில் படுத்து அம்மா சமையலில் அன்னைக்கு சாம்பாரில் உப்பு இல்லைன்னு சொன்னோமே, இன்னைக்கு சாம்பாரில் உப்பை தவிர வேறு எதுவுமே இல்லைங்கிற சாப்பாட்டெலாம் சாப்பிட்டு
அப்படியே ஒரு வேலையை அங்கே தேடி 10,000 ரூபாய்க்கு ஒரு கால் சென்டரில் வேலை பார்த்துட்டு ஐடி கம்பெனியில் இருக்கிற மாதிரி ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லையும் ஸ்டேட்டஸ் போட்டு விட்டு அங்கேயே ஒரு லவ் பண்ணி அங்கேயே செட்டில் ஆகலான்னு பார்த்து ஒரு லவ் பண்ணா ஒரு பொண்ணை. அப்போ தான் தெரியுது அவளுக்கு மேக்கப் போடுறதுக்கே நம்ம வேலைக்கு போகணும்னு. ஒரு ஆண் எந்த வயசில் எப்படியோ இருக்க வேண்டும் என்று நினைக்கிறானோ அந்த வயசில் தன் குடும்பத்திற்காக இப்படின்னு வாழ்ந்துட்டு போறான் பாத்தீங்களா, அவனை பாராட்டணுங்க. எப்படி எல்லையிலே தன் மகிழ்ச்சியை விட்டுவிட்டு இந்த நாட்டின் மகிழ்ச்சிக்காக உழைக்கிறானோ ராணுவ வீரன், அதுபோல இன்றைக்கு குடும்பத்திற்காக தன் மகிழ்ச்சியை விட்டுவிட்டு குடும்பத்தின் மகிழ்ச்சிக்காக இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற ஒரு கட்டுப்பாடோடு இருக்கிறான். நீங்க கேட்கலாம், இவ்வளவு சொன்னியடா, இதுல எங்கடா மகிழ்ச்சியை இனிமையை அவன் காணுறாங்க. ஆணினுடைய சோகமான பக்கங்களை திருப்பிய நீங்கள் அவனுடைய அழகான பக்கங்களையும் நீங்கள் புரட்டி பாருங்கள். என்னத்தான் ஆபீஸ்ல டென்ஷன் இருந்தாலும் அதையெல்லாம் ஒன்றும் வெளிக்காட்டிக்காம வேலையெல்லாம் முடிச்சு வீட்டுக்கு வந்து கைகாலெலாம் அலம்பிட்டு சட்டை பனியன் எல்லாத்தையும் அவுத்து போட்டுட்டு ஒரு லுங்கி எடுத்து ஃப்ரீயாக கட்டிட்டு அப்பாடான்னு சொல்லி படுக்கிறான் பார்த்தீங்களா. அங்கு பார்க்குறாங்க வாழ்வினுடைய இனிமையை. எங்கேயோ ஒரு வெளிநாட்டில் இருந்து நம்மால் தான் தீபாவளியும் பொங்கலையும் கொண்டாட முடியவில்லை, சொந்த ஊரில் இருக்கிற நம் பிள்ளைகளும் பொண்டாட்டிகளும் கொண்டாட வேண்டும் என்று அங்கே குப்பை பொறுக்கி சம்பள பணத்தை இங்கு அனுப்பி இங்கு வீட்டிலே பொங்கலையும் தீபாவளி என்று மத்தாப்பையும் பூக்க செய்கிறானே, அங்கு வாழ்வினுடைய இனிமையை அனுபவிக்கிறான் என்று சொல்லி இறுதியாக ஒன்றே ஒன்று நான் சொல்லிக் கொண்டு விடைபெறுகிறேன். பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் காட்டிய வழியில் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்கிற தாரக மந்திரத்தை எவன் ஒருவன் கடைபிடித்து குடும்பத்திலே வாழ்கிறானோ அவனால் தான் இனிமையான வாழ்க்கையை வாழ முடியும். இல்லை என்றால் நித்யானந்தா மாதிரி ஒரு தீவை விலைக்கு வாங்கி தனிமையில் தான் வாழ முடியும் என்று உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு நல்லதொரு வாய்ப்பை வழங்கி கலைஞர் தொலைக்காட்சிக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாகமுத்து பாண்டி விவாதத்தை வேற மாதிரி கொண்டு போயிட்டார். நித்யானந்தா மாதிரி வாழ்கிறதான் எப்படியும் வாழலாம், இதுகளை பூரா நித்யானந்தா குரூப்பில் விட்டார். இப்படித்தான் வாழ வேண்டும் என்று கட்டுப்பாட்டிற்குள் எவன் வாழ்கிறானோ அவன்தான் மகிழ்ச்சியாக இருப்பான். ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமா புடைத்து திருவள்ளுவர் சொன்னார். ஒரு இளமை பருவத்தில் தனக்கு தோன்றுகிற உணர்வுகளை எப்படிலாம் வாழாமல் ஒரு கட்டுப்பாட்டிற்குள் எவன் வாழ்கிறானோ அவன்தான் சாதனையாளராக அவன் வளர முடியும் அப்படின்னார். ஒரு பஸ்ஸு போயிட்டுருக்கு, டிரைவரை கேட்குறீங்க எங்கேயா போங்க, எங்கே போகுதுன்னு எனக்கே தெரிலங்க, ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாக்கா அந்த பஸ்ஸில் ஏற முடியுமா? நம்ம கண்டக்டரை கேட்குறீங்க பஸ்ஸை எங்கேயா ஓட்டிகிட்டு போகிறார் டிரைவரு, அவர் எங்கே வேணாலும் போவாருங்க, நீங்கள் ஏறுறதுன்னா ஏறுங்க, நீங்கள் எந்த ஊருக்கு டிக்கெட் கொடுப்பீங்க, நீ எந்த ஊர் கேட்குறியோ அந்த ஊருக்கு நான் டிக்கெட் கொடுக்குறேன். என்னடா அது பஸ்ஸு, வெளியில் என்னடா போர்டு போட்டிருக்கீங்க போய் பாரு அப்படின்னு பார்த்தா போர்டே இல்லாத பஸ்ஸு, எங்கே போகிறேன்னு தெரியாத டிரைவரு, எதுக்கு டிக்கெட் கொடுக்குறேன்னு தெரியாத கண்டக்டரு, இப்படி இருக்கிற பஸ்ஸில் உட்காந்தா ஊர் போய் சேர முடியுமா ஐயா? ஒரு பேனாவை எடுத்துக்கிட்டா கூட அந்த பேனாவில் இருக்கிற இங்கு ஒரு குறிப்பிட்ட பாதை வழியாக அந்த நிப்புக்கு முன்னாடி சரியான நேரத்தில் வந்தால்தான் இந்த பேனாவிலிருந்து எழுத்துக்கள் வரும். மையே ஊத்தாமல் நிப்பையும் கழட்டிட்டு எழுதலை அப்படின்னா எப்படி எழுதும்? ஒரு பேனாவிலிருந்து எழுத்து வருவதற்கே ஒரு கட்டுப்பாடு தேவைப்படும் போது வாழ்க்கைக்கு அது தேவையா தேவையில்லையா கேட்டிருக்கார். அதுக்கு பதில் சொல்லணும். வா தம்பி ஹரி பாலகிருஷ்ணன் நாகமுத்து பாண்டிக்கு பதில் சொல்ல வர்றார். வாழ்வில் இனிமை சேர்ப்பது எது? அதுதான் எப்படி வேண்டுமானாலும் வாழ்கின்ற வாழ்க்கை. இப்படித்தான் வாழணும்னு பேசுறாங்களே, எந்த மண்ணில் நீங்க பேசிட்டு இருக்கீங்க தெரியுதா? இப்படித்தான் இருக்கணும், இந்த சட்டை தான் போடணும், இது வரைக்கும் தான் வரணும், இதுக்கு மேல படிக்க கூடாதுன்னு சொன்ன முறைகளை எல்லாம் மாற்றி இது சுதந்திர நாடு, எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம்னு எங்க உணர்ச்சிகளுடைய பங்காளி தந்தை பெரியார் வாழ்ந்த மண்ணு இந்த மண்ணுன்னு சொன்னா நாங்க எப்படி வேணாலும் இருப்போம்யா. எதனால எப்படி வேணா வாழணும்னு சொல்றோம் தெரியுமா? இப்படித்தான் வாழணும்னு கட்டம் போட்டு வாழ்றதுக்கு நாங்க என்ன சாமியாரா? சாமியார்லே கூட பாருங்க, இப்படித்தான் வாழணும்னு ஒரு கோஷ்டி இருக்கு, எப்படி வேணா வாழ்னாலும் ஒரு கோஷ்டி இருக்கு. இப்படித்தான் வாழலாம் அப்படின்றவங்க கஞ்சிதான்னு திருவோடு ஏங்கி தெருவோடு போவாங்க. எப்படி வேணாலும் வாழலான்னு சொல்ற நாங்க தான் ரஞ்சிதான்னு தனிநாடு வச்சு ஒரு அதிபராகவே ஆகும். அதுலேயும் பாருங்க ஒரு தத்துவம், என்ன மிஞ்சி மீறி போனா என்ன பண்ண முடியும், உங்களால திட்டுவீங்க. அதுக்கும் எங்களுடைய தலைவர் ஒரு அறிக்கையை விட்டுருக்காரு. நோ சூடு நோ சொரணை, திட்டிங் உங்க மவுத்துல பிளட் கம்மிங்,
கேட்டிங் எங்க இயர்ஸ்ல நோ பிளட் கம்மிங்னு சொன்னா எப்படி வேண்டுமானாலும் வாழலாம்னு சொல்லக்கூடிய எங்களுக்கு எப்பொழுதும் துன்பம் என்பதே கிடையாது. சார் ஒரே ஒரு விஷயம், இப்படிலாம் இருந்தா எங்கடா முன்னேற போவேன்னு நீங்க கேட்பீங்க. நான் உங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு பதில சொல்ல விரும்புறேன். உரிக்க ஒண்ணுமே இல்லாததா சார் வெங்காயம் 1.5 மாசம் இந்தியாவே அலற விடலையா? உரிக்க ஒண்ணுமே இல்லாத வெங்காயத்துக்கே காலம் வரும்போது தக்காளி எங்களுக்கு வராதுன்னு என்ன சார்? நிச்சயமா காலம் வரும். நீங்க பாருங்க, காதல்ல கூட எப்படி வேணுமானாலும் வாழ்ற காதல் இருக்கு, இப்படித்தான் வாழணுன்ற காதல் இருக்கு. எந்த காதல் ஜெயிக்கும் தெரியுங்களா? அதுல கவிதைகளே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்படித்தான் இருக்கணும்ன்றவன் தலையெழுத்தை நம்பி தான் கவிதை எழுதுவான். எப்படி தெரியுங்களா? காதல் என்பது 3 எழுத்து, நான் என்பது 2 எழுத்து, நீ என்பது 1 எழுத்து, உன் பின்னால் சுத்துவதுதான் என் தலையெழுத்துன்னு எழுதுவான். அந்த பிள்ளை இதை கேட்கணும்னு ஏன் தலை எழுத்துறான்னு போயிடும். எங்கால் எப்படி தெரியுமா கவிதை எழுதுவான்? அழகா எழுதுவான் பாருங்க. அன்பே, நான் ஐ லவ் யூ என்று சொன்னேன், நீ செருப்பு பிஞ்சிரும்னு சொன்னேன். உடனே நான் திரும்பி போய்விட்டேன். ஏன் தெரியுமா? நீ செருப்பால் அடித்தால் எனக்கு வலிக்கும் என்றல்ல, செருப்பு பீந்து நடந்தால் உன் கால்கள் வலிக்கும்னு சொன்னா விதியை கூட மதியால் வெல்லக்கூடிய நண்பர்கள் எப்படி வேண்டுமானாலும் வாழலான்னு சொல்ற எங்க நண்பர்கள் சார். கல்யாணத்தை ஒரு கிணறுன்னு நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னு வைங்களேன். அதுல 10 பேர் சேர்ந்து தள்ளி விடுறது 80s கிட்ஸா இருப்பான். தானா போய் விழுறவன் 2K கிட்ஸா இருப்பான். ஐயா என் கிணத்தையே காணும்னு கம்ப்ளைண்ட் பண்ணா அவன் தான் 90s கிட்ஸா இருப்பான். எப்படி செட் ஆகும் சார்? நீங்க பாருங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய கண்டிஷன்லாம் ரொம்ப ஓவர். அதுலயும் தினுசா கண்டிஷன் போடுறாங்க, இப்படித்தான் இருக்கணும்னு. எந்த பொண்ணுகிட்ட வேணாலும் பேசலாமா, ஆனா அக்கா தங்கச்சின்னு பேசணுமா. நைட்டு பூரா போன் பேசலாமா, ஆனா அவங்கள்ட்ட மட்டுமே பேசணுமா. என்ன சட்டை வேணா வாங்கலாமா, ஆனா அவங்க சொல்ற கலர்ல தான் எடுக்கணுமா. இப்படியெல்லாம் கண்டிஷன் போட்டா இருக்கிற காதல் ஜெயிக்குமா? இல்ல நீ எப்படி வேண்டுமானாலும் இருந்து கொள், கடைசி வரை என் காதலுக்கு துரோகம் செய்யாதவனாக இருந்து கொள்னு சொல்ற காதல் ஜெயிக்குமா? அதனாலதான் எப்படி வேண்டுமானாலும் மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய ஆளா இருக்கலாம் நான் பேசுறேன் சார். இதை விடுங்க, எல்லா விஷயத்திலையுமே எப்படி வேண்டுமானாலும் இருக்கிற சுதந்திரம் இருக்கு பாத்தீங்களா, அது எங்கேயுமே கிடைக்காது. நீங்க பிரச்சனையை நினைச்சு ஃபீல் பண்றவங்க, எப்படி வேண்டுமானாலும் இருக்கிற நாங்க அதை டீல் பண்றவங்க. நீங்க பிரச்சனையை நினைச்சு பிபி ஏறுறவங்க, எங்களுக்கு பிரச்சனையை நினைச்சா நாங்க டிபியை மாத்திட்டு போறவங்க. சார் நீங்க பஸ்ல ஏறின உடனே சிட்டிங்க்கு சீட் இருக்கான்னு பாப்பீங்க, நாங்க பஸ்ல ஏறின உடனே சைட்டிங்க்கு பொண்ணு இருக்கான்னு பார்ப்போம். நல்ல பைக்கா ட்ரீம் பைக் வாங்கணும்னு நீங்க ஆசைப்படுவீங்க, பைக் வாங்குறதே ட்ரீமா எடுத்து நாங்க செயல்படுவோம். இறுதியா ஒரே ஒரு விஷயம் என்ன சொன்னா, நம்முடைய இந்திய நாட்டில் இன்னைக்கு பல போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு, எத்தனையோ போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. இப்ப மாணவர்கள்லாம் போராட்டத்தை தூக்கியிருக்காங்க. ஏன் தெரியுங்களா? எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்ற இந்த சுதந்திர தேசத்தில் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஒரு சட்டத்தை கூட்டுனாங்க. அதனாலதான் அதை எதிர்த்து இன்னைக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. அழகா ஒரு கவிஞன் சொல்லலாம் சார், இஸ்லாமியர்கள் பாபர் மசூதியின் தீர்ப்பு வந்தபோது போராடியதை விட குடியுரிமை சட்டத்திற்காக போராடுகிறவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? இந்த மண்ணில் மசூதியை நேசிக்கிறதை விட மண்ணை அதிகமாக நேசிக்கிறார்கள் என்று சொன்னால் எப்படி வேண்டுமானாலும் வாழலாங்கிற சுதந்திரம் எங்களுக்கு அந்த உணர்வை கொடுத்திருக்கு சார். வாழ்வினுடைய மேன்மையை கொடுக்கக்கூடியது எப்படி வேண்டுமானாலும் வாழக்கூடிய இன்பம் எங்களுடைய எண்ணம் என்று சொல்லி, திரையை எரி வர்ம செய்திகள் தெரியட்டும், கரையை உடை தேக்க கனவுகள் ஓடட்டும், தரையை விடு வானம் தத்துவம் பேசட்டும், உரையை முடி மௌனம் உண்மைகள் பேசட்டும். நன்றி, வணக்கம். எப்படியும் வாழலாம் அப்படின்ற ஒரு சுதந்திர உணர்வு தான் ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சியை தருதுன்னு ஹரி பாலகிருஷ்ணன். வாழ்க்கையில் வழிநெடுக நமக்கு அனுபவங்கள் கிடைச்சிட்டு இருக்கு, அதையெல்லாம் வாங்கிட்டு அப்படியே அந்த அனுபவங்களோடு வாழ்வது தான் சுகமான வாழ்க்கை. ஒரு சுதந்திரமான வாழ்க்கை தான் மகிழ்ச்சி. அருமையாக பேசினார் யார்? ஹரி பாலகிருஷ்ணன். அதுக்கு பதில் சொல்லணும், கள்ளக்குறிச்சி சீமா பாட்டோடு உங்களை சந்திக்க வருகிறார். வாங்க. நடுவர் அவர்களே, என் தம்பி ஹரி பாலகிருஷ்ணன் ரொம்ப அருமையாக பேசினார். நான் என்னதான் அவருக்கு ஆப்போசிட் டீம்ல பேசினாலும் ஒரு விஷயத்த ஒத்துக்கிறேங்க. ஆமா, இன்னைக்கு எப்படி வேணாலும் வாழலான்னு தான் நம்ம நாட்டை இப்படி சின்ன பின்னம் ஆக்கிட்டு இருக்காங்க. அது எல்லாருக்குமே புரியும் நடுவர் அவர்களே. இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஒரு பிரின்சிபலோடையும் ஒரு எத்திக்கோடையும் வாழ்ந்து பாருங்களேன், அந்த வாழ்க்கை மிக அழகான ஒரு வாழ்க்கை. இதனாலதான் பூம்புகார்ன்ற ஒரு திரைப்படத்துல அழகா ஒரு பாடல் வரி எழுதுனாங்க. எப்படி தெரியுங்களா? வாலிபம் என்பது கலைகின்ற வேடம், அதில் வந்தது வரட்டும் என்பவன் முழு மூடன், வருமுன் காப்பவன் தான் அறிவாளி, புயல் வருமுன் காப்பவன் தான் அறிவாளி, அது வந்த பின்னே தவிப்பவன் தான் ஏமாளி.
வாழ்க்கை எனும் மோடம் வழங்குகின்ற பாடம் மானிடரின் மனதினிலே மறக்க ஒண்ணா வேதம். வாழ்க்கை எனும் ஓடம் அப்படின்னு வாழ்க்கையோட யதார்த்தத்தை சொல்லி கொடுப்பது தாங்க அழகான ஒரு வாழ்க்கை. நடுவர் அவர்களே, ஒரு நாட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மன்னன் சீரும் சிறப்புமா ஆண்டு வந்துகிட்டு இருக்காரு. அந்த மன்னருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசை என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் எந்த பொருளுக்குமே ஆசைப்படாத ஒரு நபரை பார்க்கணும்னு ஒரு ஆசை. தன்னுடைய ஆசையை வந்து அமைச்சர்கிட்ட சொல்றாரு. அமைச்சரே, இந்த உலகத்தில் எந்த ஒரு விஷயத்துக்கும் ஆசைப்படாத ஒரு நபரை நான் பார்க்கணும். அப்படி ஒரு நபரை நீ தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வா, அதுவும் 2 நாட்களில் கொண்டு வரணும். அப்படி நீ கொண்டு வரல அப்படின்னா உன் தலையை நான் துண்டிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி மன்னர் ஒரு கட்டளை இடுறாரு. பயந்து போன அமைச்சர் ஊர் ஃபுல்லா தேடுறாரு. யாருமே அப்படி ஒரு நபரே கிடைக்கல. ஏன்னா எல்லா மனுஷனுக்கும் ஏதோ ஒரு ஆசை பாசம் இருக்கு இல்லைங்களா. இவர் தேடி அலைஞ்சு போய் சோர்ந்து ஒரு மரத்தடியில் உட்காரும் போது ஒரு திருடன் அந்த வழியா வந்துகிட்டு இருக்கான். அந்த திருடனை பார்க்கறாரு. இதுதான் நமக்கு சரியான சந்தர்ப்பம்னு சொல்லி அந்த திருடனை கூப்பிட்டு, இந்த மாதிரி மன்னருக்கு வந்து ஒரு ஆசை வந்துருச்சு, இந்த உலகத்துல எந்த விஷயத்துக்குமே ஆசைப்படாத ஒரு நபரை பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு, இல்லாட்டி என் கழுத்தை துண்டிச்சிருவேன்னு சொல்லி சொல்றாரு. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, உனக்கு வந்து ஒரு துறவி வேஷம் போட்டு உன்னை கூட்டிட்டு போய் அரசவையில் நான் நிறுத்துவேன். அரசர் உங்ககிட்ட பொண்ணு வேணுமா, பொருள் வேணுமா, அது வேணுமா, இது வேணுமான்னு கேட்பாரு. எனக்கு எதுவுமே வேணாங்க, நான் எல்லாத்தையும் துறந்த முற்றும் துறந்த முனிவர்னு மட்டும் நீ சொல்லு. மன்னர் போனதுக்கப்புறம் உனக்கு 100 பொற்காசு சன்மானமாக நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. திருடனும் இதான் சாக்கு, 100 பொற்காசு நமக்கு வேணும்னு சொல்லிட்டு ஒரு துறவி வேஷத்தோட அந்த அரசவைக்குள்ளே போகிறான். மன்னர் பார்க்குறாரு. ஓ, இவர் தான் எந்த பொருளுக்கும் ஆசைப்படாத ஒரு நபரோ அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த துறவி வேஷத்தில் இருக்க திருடனும் சிரிச்சுக்கிட்டே ஆமா மன்னா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே மன்னர் சொல்கிறாரு, ஒரு தட்டு நிறைய பொற்காசுகள்லாம் எடுத்துகிட்டு வந்து என்னோட அரசவைக்கு வந்ததுக்காக உங்களுக்கு இது சிறப்பு சன்மானம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த திருடன் வேஷத்தில் அந்த துறவி பார்த்தீங்கன்னா, எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, இது எதுவுமே நிரந்தரம் கிடையாதுன்னு சொல்லி மறுத்துடுறாரு. மன்னரும் வந்து பார்த்தீங்கன்னா விடுற மாதிரி இல்லை, நிறைய பொண்ணு பொருள் காசு பணம்னு எல்லாத்தையும் வாரி வாரி கொடுக்குறாரு. அந்த துறவியானவர் எதையுமே எனக்கு வேணான்னு மறுத்துடுறாரு. அதெல்லாம் உண்மைன்னு நினைச்ச மன்னர் வந்து பார்த்தீங்கன்னா, கடவுளே, இப்படி ஒரு நபர் உலகத்திலே கிடையாது என்று நினைத்தேன், ஆனால் எதற்கும் ஆசைப்படாத நீங்கள் தான் நினிலிருந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு குருன்னு சொல்லிட்டு அந்த திருடன் வேஷத்தில் அந்த துறவி காலில் சாஷ்டாங்கமாக விழுந்து கும்பிட்டு போயிட்டாராம். உடனே இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த அமைச்சர் அங்கேருந்து ரகசியமாக சிரிச்சுக்கிட்டே வந்து திருடன்ட்ட சொல்லியிருக்காரு, நான் சொல்லி கொடுத்த மாதிரி கரெக்டாக நீ நடிச்சுட்டே, இந்தா நீ கேட்ட மாதிரி 100 பொற்காசுன்னு சொன்ன உடனே அதை வேணான்னு திருட மறுத்துட்டான். உடனே ஏன்பா இதை விட அதிகமாக எதிர்பார்க்குறியான்னு கேட்டப்ப திருடன் ஒரு விஷயத்தை அழகாக சொன்னா. நடுவர் அவர்களே, 5 நிமிஷம் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று கட்டுப்பாடுடன் வாழ்ந்ததற்காக இந்த நாட்டை ஆண்ட மன்னனே என் காலில் விழுந்தாரே. வாழ்நாள் முழுக்க இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஒரு கட்டுக்கோப்புடன் நான் வாழ்ந்தால் இந்த உலகமே என்னை மதிக்கும் என்று சொன்னால் அதுதாங்க அழகான ஒரு வாழ்க்கை. அப்படி ஒரு வாழ்க்கையை தொலைச்சிட்டு எப்படி வேணாலும் நான் வாழ்வேன்னு சொல்லி வாழறது அர்த்தம் உள்ளதாக அது. நடுவர் அவர்களே, எங்க தம்பி வந்து சொல்லிட்டு போனாரு, காதல்ல 2 வகை இருக்கு, இப்படித்தான் லவ் பண்ணணும்னு ஒரு லவ் இருக்கு, எப்படி வேணாலும் லவ் பண்ணலான்னு ஒரு லவ் இருக்குன்னு சொன்னாரு. ஆனா அப்படி கிடையாதுங்க. லவ் இங்க நாங்க தப்பு நாங்க பதிவே செய்யல, காதல் பண்ணாதீங்கன்னு யாரையுமே நாங்க சொல்லல. ஆனால் உங்கள் காதல் என்பது அர்த்தம் உள்ளதாக இருக்க வேண்டும் தான் நாங்க சொல்றோம். சுரேஷ் இல்லனா ரமேஷ், ரமேஷ் இல்லனா கணேஷ், கணேஷ் இல்லனா ஒரு சிவாஜின்னு ஆளை மாத்திக்கிட்டு இருக்காதீங்கன்னு தான் நாங்க சொல்றோம். பசங்களுக்கு சொல்றோம், நீங்க சைட் அடிங்க, தாராளமா சைட் அடிங்க, ஆனா நீங்க சைட் அடிக்கிற பொண்ணுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம சைட் அடிங்கன்னு தான் நாங்க சொல்றோம். நீங்க ஹேர் கட் பண்ணிக்காதீங்க, ஹேர் ஸ்டைல் பண்ணிக்காதீங்கன்னு பசங்களை நான் சொல்லல. ஆனா ஒரு பக்கம் முடியே ஃபுல்லா சுரண்டி விட்டுவிட்டு ஒரு பக்கம் மட்டும் தொங்கிக்கிட்டு இருக்க அந்த புள்ளிங்க ஹேர் ஸ்டைலை வச்சுக்காதீங்கன்னு தான் நாங்க சொல்றோம். நீங்க போட்டோ எடுக்காதீங்கன்னு நாங்க சொல்லல, செல்ஃபி எடுக்காதீங்கன்னு சொல்லல. ஆனா உங்க மரணத்தை ஏற்படுத்துற அளவுக்கு ஏதோ ஒரு மூலையில போயிட்டு செல்ஃபி எடுக்காதீங்கன்னு தான் நாங்க சொல்றோம். நாங்க பசங்களை மட்டும் இங்க குறை சொல்லல, பொண்ணுங்களையும் குறை சொல்லுவோம். எப்படி தெரியுங்களா, உன் கணவனுக்கு வந்து வகை வகையா அறுசுவை உணவை படைச்சு கூட நாங்க கேட்கல, அட்லீஸ்ட் சுடுதண்ணி வச்சுக்குவாது கத்துக்கமான்னு தானே நாங்க சொல்றோம். உன் புருஷனை போட்டு பப்ளிக்ல போட்டு அடி அடின்னு அடிக்காதன்னு நாங்க சொல்லல, அடி, வீட்டை பூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ள அடின்னு தான் நாங்க சொல்றோம். கஷ்டங்களும் துன்பங்களும் இன்பங்களும் மாறி மாறி வந்துக்கிட்டு தாங்க இருக்கும். அதுக்காக நான் எப்படி வேணாலும் வாழ்வேன்னு சொல்லிட்டு வாழ்க்கையை கோணல் மணலாக வாழாதீர்கள். நான் இப்படித்தான் வாழ்வேன் என்று கட்டுக்கோப்புடன் வாழ்ந்து பாருங்கள். மிக அழகான ஒரு வாழ்க்கையை அனைவரும் பெறலாம் என சொல்லிக்கொண்டு எனக்கு பேச வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி இடம் அமர்வது உங்களின் அன்பு தோழி சீமா. நன்றி, வணக்கம். ஒரு சில விஷயங்களெல்லாம் நம்ம மாற்றவே முடியாது. சில கணக்கெல்லாம் நம்ம சொல்லி கொடுப்பாங்க, அதை யாராவது மாற்ற முடியுமா? 5 + 3 = 8 கிடையாது, 9 அப்படின்னா அவன்கிட்ட என்ன செய்ய நம்ம பேச முடியுமா? அதாவது இந்த கட்டுப்பாட்டை விட்டு மீறி போனோம்னா
நம்ம வாழ்க்கையில் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? அருமையாக சொன்னாங்க. அதுக்கு பதில் சொல்லணும். வாங்க, நர்மதாவுக்கு பலத்த கரவொலியோடு மேடைக்கு அழைக்கிறேன். எப்படியும் வாழலாம். மண்ணின் மீது மனிதருக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை. மண்தான் கடைசியில் ஜெயிக்கிறது, மனம்தான் அதை உணர மறுக்கிறதுன்ற உண்மையை உணர்ந்ததுனால தான் மண் மேலே வாழ்கிற காலத்துலையாவது நமக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேணால் வாழ்ந்து சந்தோஷமாக இருக்கலான்றதை பேச வந்திருக்கேன் நடுவர்களே. எதிரணியில் இருக்கிறவங்க வந்து சொன்னாங்க, நாங்கள்லாம் கைலாசா நாட்டில் இருக்க வேண்டியவங்களாம். அந்த மனுஷன் எப்படி வேணா இருந்துட்டு போறாயா விடுங்கயான்னு சொல்லி விட்டுருந்தீங்கன்னா ஒரு சிஷியன் ஒரு தேங்காய் 2 வாழைப்பழத்தோட சோழியை முடிச்சிருப்பார். அந்த மனுஷனை பேசி பேசியே பிரபலமாக்கிட்டு வந்து எங்களையே குறை சொல்றாங்க. இதில் அவர் சொன்னதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது, இந்தியாவில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா திசை திறப்புறதுக்கு என்னையை தான் பயன்படுத்துகிறாங்க. இந்தியாவில் பொருளாதார ஏற்றத்தாழ் வந்துருச்சுன்னா டக்குன்னு எண்ணெயை காமிச்சிடுறாங்க, மக்கள்லாம் மறந்துடுறாங்க. வெங்காயம் விலை 300 ரூபாய்க்கு ஏறிடுச்சுன்னா எண்ணெயை கொண்டு வந்துடுறாங்க. அவன் 350 ரூபாய்க்கு கூட வெங்காயத்தை அவன் பாட்டுக்கு வாங்கிட்டு இருக்கான். அதனால் ஐ எம் யூஸ்டு ஃபார் டைவர்ஷன். இது எவ்வளோ பெரிய கிஃப்ட்டு அப்படின்னு மேடையில் பெருமையாக பேசுகிறார். எங்கெங்கே போயிடுச்சு பாருங்க. இந்த இப்படித்தான் இருக்கணுன்றவங்கெல்லாம் இந்த ஊரில் குளத்து வேலை பார்க்குற தாத்தாவோட சம்பள கணக்கை கரெக்டாக வச்சுருக்கிற கவர்மெண்ட்டு பல வருஷத்துக்கு முன்னாடி கட்டின ரோட்டுக்கு இப்போ வரைக்கும் டேக்ஸ் கட்டுறோம். கட்டின வரைக்கும் கணக்கு எங்கேயான்னு கேட்டால் हमारा इंडिया में डिजिटल इंडिया में கணக்கு கேட்டாக யூ ஆன்டி இந்தியன் ஹே அப்படின்னு சொல்ற ஆல் கணக்கு ஸ்வாகாக அப்படின்னு சொல்ற இவங்க வகுத்து வச்ச சட்டத்துக்கு கீழே வாழ்றதை விட எப்படி வேணா வாழ்ந்துட்டு சந்தோஷமா இருந்துட்டு போறோமே என்னப்போ. அது சீமா அவர்கள் வந்து சொன்னாங்க. சீமா அவர்கள் பல நாட்களாக கோமாவில் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். காதலை பற்றி சொன்னாங்க. ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் வாழணும், நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன், கரெக்டு தான். அது எப்படின்னா காதல் தோல்வியுற்றன்னு இவங்க கண்ணை பொறுத்த வரைக்கும் ஒன்று தேவதாஸாக இருக்கணும், இல்லை விஜய் தேவர்கொண்டாவாக இருக்கணும். விட்டுட்டு போன பொண்ணை நினச்சி குடிச்சு அழிஞ்சு போகணுமா? ஏங்க விட்டுட்டு போன பொண்ணை நினச்சி ஃபீல் பண்ணாமல் அவனுக்கு பின்னாடி இருக்க குடும்பத்தை நினச்சி த்ரிஷா இல்லைன்னா நயன்தாரா அப்படின்னு வாழ்ந்தா என்ன தப்புன்னு நான் கேட்குறேன். என்ன தப்பு இருக்கா? ஒரே பொண்ணையே பார்த்து அது வேணான்னு சொல்ல ஆசிட் பாட்டில் எடுத்துக்கிட்டு பின்னாடியே போய் உன்னைய நான் விட மாட்டேன் வாழ்க்கையில் அப்படின்ட்டு அது மூஞ்சியில் ஆசிடை ஊற்றி அது மூஞ்சியும் கருகி போய் நீயும் ஜெயிலில் டவுசரை போட்டு உட்காந்து களியை தின்னுக்கிட்டு என்னடா வாழ்க்கை. அப்ளிகேஷன் போடு, கிடைக்கலையா இன்னொரு ஆஃபீஸுக்கு போட்டுரு அப்ளிகேஷனை. வேலை எந்த கதவு திறந்துருக்கோ அந்த கதவுல உள்ள நுழைஞ்சு போய் நீ வேலை கிடைச்சா வேலையை பாரியா. பூட்டி இருக்கிற கதவையே போட்டு ஓங்கி குத்தி திறக்கவே மாட்டேங்குதுன்னு கை காலெலாம் ஒடிஞ்சு அங்கனே மயக்கம் போட்டு இப்படி விழுந்து என்னங்கடா அது. சே, அது உன் வாயில கேட்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கப்பா. இந்த எதிரணியில் இருக்கவங்கலாம் பொண்ணுங்கள்லாம் இப்படித்தான் இருக்கணும் ஒரு டிக்ஷனரியை எழுதி வச்சிருக்காங்க. சத்தம் போட்டு சிரிச்சா தப்பு, ஜட பின்னாம நடந்தா தப்பு, லெகின்ஸ் போட்டா ரொம்ப தப்பு, லேட் நைட் ஷிஃப்ட்டுக்கு போனா அதை விட தப்பு. இப்படியெல்லாம் சொல்ற இவங்க கிட்ட ஐயோ கோபால் இவை அனைத்தும் சரிதான் கோபால் அப்படின்னு சொல்றதை விட சரிதான் போடா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு போறோம். என்ன தப்பு இருக்குதுல? அதே எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு நடுவர் அவர்களே. இந்த கல்யாண மேடையில பொண்ணு தலை குனிஞ்சபடி உட்கார்ந்தாதான் மாப்பிள்ளை தாலி கட்டுவாரா? ஏன் நாங்க நிமிந்தபடி தாலியை கட்டிட்டு போறோமே என்ன இருக்கு இப்போ? சும்மா எதையாவது சொல்லணுமேன்றதுக்காண்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. குனிஞ்சு உட்காந்துருந்தா கட்டுறது ரொம்ப சிரமம்ப்பா. எந்த பிள்ளை அப்படி நிமிந்து அப்படி இருக்கா அதுக்கு தான் ஈஸியாக டபக்குன்னு கட்டிடலாம். சில பிள்ளைய காலத்து இங்கிட்ட ஒன்றை கொடுத்து அப்புறம் 3-4 பேர் பிடிச்சி ஒரு மாப்பிள்ளை கட்டுறதை 3 கிழவிகளும் சேர்ந்து கட்டி விட்டுக்கிட்டு இருக்குங்க. அதை இந்த கொடுமையா இன்னைக்கு இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு நிறைய பேர் வந்து ஜாதி மதம் இனம்னு சொல்லி எங்களை பிரிக்க பார்க்குறாங்க. சபரிமலை சாஸ்தாவை காண செல்லக்கூடிய சாமிகளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் சாமிகளே எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொல்கிற இஸ்லாமிய சகோதரனை எங்களையும் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. எங்கள் பாய் வீட்டு ஆளுங்களும் நாங்களும் பங்காளிங்கங்க. எங்களை ஏன் பகையாளி ஆக்க பார்க்குறீங்கன்னு தான் நான் கேட்குறேன். என்ன தப்பு இருக்குதுல? நம்மளை சுற்றி 4 பேர் நல்லவனாக இருந்தால் 400 பேர் கெட்டவனாக தான் இருக்கான். இங்கே வாழ்க்கையை வாழ்கிறதுன்றதே மிகப்பெரிய போராட்டமாக இருக்குது. அந்த போராட்டத்துக்கு மத்தியில் நீ இப்படித்தான் இருக்கணும்னு வாழ்கிறத விட எப்படி வேணால் வாழ்ந்துட்டு சந்தோஷமாக இருந்துட்டு போகிறோமே என்னப்போ. நிறைவாக பள்ளிகளே ஜாதி சான்றிதழ் வேண்டாம்,
பணக்காரர்களுக்கு மட்டும் வளையும் சட்டம் வேண்டாம். அந்த கடவுள் இந்த கடவுள் என்ற பாகுபாடு வேண்டாம். அந்த மூன்றாம் பாலினத்தரை கண்டு முகம் சுளிக்க வேண்டாம். கடலுக்கடியிலே கார்ப்பரேட் கழிவுகள் வேண்டாம். கலப்படமான மருத்துவமும் வேண்டாம். வறுமை கோட்டிற்கு கீழ், எப்படி வறுமை கோட்டிற்கு கீழ் என்ற வாசகமே வேணாம். இதெல்லாம் இல்லாத ஒரு நாட்டை நீங்கள் உருவாக்கிட்டு சொல்லுங்க, அன்னைக்கு நீங்கள் சொல்கிறபடியே நாங்கள் இருந்துக்கிறோம். அது வரைக்கும் நாங்கள் எப்படி வேணா இருப்போயா, அப்படி இருக்கிறதா எங்களுக்கு சந்தோஷத்தை தரும்னு சொல்லிட்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வாழ்பவர்கள் அடிமைகளாக மாறி போய்விடுவார்கள். ஆனால் சுதந்திர காற்றை சுவாசிப்பவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அருமையான விவாதம். நர்மதாவுக்கு பதில் சொல்ல இந்த அணியினுடைய நிறைவு பேச்சாளர் கடலூர் தணிகவேல் உங்களுடைய பலத்த கரவொலியோடு மேடைக்கு வருகிறார். வாங்க. நடுவர் அவர்களே, இந்த நல்ல நாளில் ஒரு பட்டிமன்றம் நடத்த நடுவிலே ஒரு இருக்கை அமைத்து அதில் நடுவராக ஒருவர் அமர வைக்கப்பட வேண்டும். எதிரணியில் 3 பேச்சாளர்கள், இந்த அணியில் 3 பேச்சாளர்கள் என்று அமர வைக்கப்பட வேண்டும். ஒரு அரங்கத்தில் நேராக அடுக்கப்பட்ட இருக்கைகளில் ரசிகர்கள் இருக்க வேண்டும். ஒளிப்பதிவு கருவிகள் இருக்க வேண்டும். அதை இயக்குவதற்கு அதற்கான இயக்குநர்கள் இருக்க வேண்டும். சராசரியாக 1 மணி நேரம் நடைபெறுகின்ற பட்டிமன்றம் நடப்பதற்கே இப்படித்தான் நடக்க வேண்டும் என்ற விதிகள் இருக்கும் பொழுது ஒட்டுமொத்த வாழ்க்கையும் இனிக்க வேண்டும் என்றால் அந்த வாழ்க்கைக்கு இப்படித்தான் நடக்க வேண்டும் என்ற விதிகள் இருக்கத்தானே வேண்டும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து. அதுவும் சகோதரி நர்மதா கேட்ட கேள்விலாம் அப்படி நறுக்கு தெரிச்ச மாதிரியான கேள்வி. நாங்கள் லெகின்ஸ் போடுவோம், உங்களுக்கு என்ன பிரச்சனை? போடுங்க தங்கச்சி, நீங்கள் சத்தியமாக போடுங்க, எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ரெட் கலரில் போடுங்க, கிரீன் கலரில் போடுங்க, எல்லா கலர்லையும் போடுங்க, ஸ்கின் கலரில் போடாதீங்க. சார் சத்தியமாக கேட்குறேன், இந்த எப்படியும் வாழலாம் அப்படின்னு இஷ்டத்துக்கு இருக்காங்க இல்லையா நடுவர் அவர்களே, எப்படியும் வாழலாம்னு இஷ்டத்துக்கு இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து தான் இவனுங்க மேலே இஷ்டத்துக்கு நாம் என்ன சட்டத்தை வேணால் போடலாம், அதை இவனுங்க ஃபாலோ பண்ணியே ஆகணும்னு அவர்களுடைய அதிகாரத்தை நம்மேல் செலுத்துகிறார்கள். ஆனால் சொல்லிக்கிறோம், என்ன சட்டத்தை வேணா எங்கள் மேலே உங்கள் இஷ்டத்துக்கு திணிக்க, இது வடநாடு கிடையாது, சுயமரியாதை கொண்ட தமிழ்நாடு. எப்படியும் வாழலாம்னு எங்கள் மேலே அதிகாரத்தை நீங்கள் சேர்க்கலாம். ஆனால் இந்தியனாய் நாங்கள் ஹிந்துவோ முஸ்லீமோ கிறிஸ்தியனோ இப்படித்தான் வாழ்வோம் என்கின்ற கொள்கையோடு ஒற்றுமையாய் வாழ்பவர்கள் தமிழர்கள். அவங்கள போயிட்டு எப்படி வேணாலும் வாழலான்னு கெடுத்து குட்டிச்சோறாக்கிறதுக்கு 2 பேர் பேசிட்டீங்களே. ஒரு சாலையில் நாம் போகிறோம் அப்படின்னு சொன்னால் இப்படித்தான் போகணும்னு சில ரூல்ஸ் இருக்குது. 1 கோடு இருந்தால் ஓவர்டேக் பண்ணலாம், 2 கோடு இருந்தால் ஓவர்டேக் பண்ணக்கூடாது, ஜீப்ரா கிராசிங்னா நடந்து கிராஸ் பண்ணி போயிடலாம் அப்படின்லாம் ரூல்ஸ் இருக்குது. நாங்கள் எப்படி வேணா போவோம் அப்படின்னு நினச்சி நீங்கள் ரோட்டில் போனீங்கன்னா நீங்கள் பரலோகம் போவீங்க. நீங்கள் போகிறது மட்டும் இல்லாமல் எதிரில் வரவனையும் சேர்த்து பரலோகத்துக்கு கூப்பிட்டு போவீங்க. ஆனால் இப்படித்தான் போகணும்னு நினச்சி எவன் அந்த சாலையில் போகிறானோ அவன் தான் ஒழுங்காக வீடு போய் சேருவான். சாலையில் மட்டுமல்ல நடுவர்களே, வாழ்க்கையிலும் அப்படித்தான். இப்படித்தான் வாழ வேண்டும் என்று யார் நினைக்கின்றார்களோ அவங்க தான் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பாங்க. சார் வீட்டில் கூட பாருங்கள் சார், எப்படி வேணா இருக்கலாம் அப்படின்னு களைச்சி போட்டிங்கன்னு வச்சிங்களேன், உங்கள் அம்மா வந்து பார்த்துட்டு என்ன சார் சொல்லுவாங்க? களைஞ்சு கிடந்தா குப்பைன்னு சொல்லுவாங்க சார். அடுக்கி வச்சாதான் சார் வாழ்க்கை அழகு. கண்ணதாசன் என்கின்ற அந்த மாபெரும் கவிஞன் தான் சொன்னான், எப்படி வேண்டுமானாலும் வாழ்வது வாழ்க்கை அல்ல, இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நினைப்பதுதான் உண்மையான வாழ்க்கை. இதை சொல்வதற்கு எனக்கு முழு தகுதி இருக்கின்றது. ஏனென்றால் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்று நினைத்து வீணாய் போன கூட்டத்தில் நானும் ஒருவன் அப்படின்னு கண்ணதாசன் சொன்னார். எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸை விட்டதோட நிலைமை தான் சார் இன்னைக்கு வாத்தியாரை கத்தியால குத்துறான், முடியல ஹேர் கலரிங் பண்ணிட்டு வரான், பேண்ட்டை ஒழுங்கா போடாம முட்டியோட நிறுத்துறான். இத்தனையும் போட்டதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா நடுவர் அவர்களே? இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அவர்களை வழி நடத்துவதற்கு ஆசிரியரின் கையிலே பிரம்பு இருந்தது. அந்த குச்சியை என்னைக்கு ஆசிரியர் கையிலிருந்து பிடுங்கிட்டு மாணவர்கள் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம்னு சொன்னாங்களோ அதுக்கப்புறம் தான் சார் தமிழ்நாட்டில் குற்றவாளிகள் அதிகரிக்க ஆரம்பிச்சாங்க. சார் இன்னைக்கு ஒரு மருத்துவக் கல்லூரியில் வந்து உட்கார்ந்துருக்கோம். அவ்வளவு அற்புதமான விஷயம். ஏன்னா ஒரு மனிதன் தன் சக மனிதனை பார்த்து நீ எனக்கு கடவுள் என்று ஒருவனை புகழ்கின்றான் என்று சொன்னால் அந்த தகுதி வாய்ந்த ஒரே துறை மருத்துவர்கள் இருக்கின்ற துறை மட்டும்தான். சார் கத்தி எடுத்து நாம எப்படி வேணாலும் இஷ்டத்துக்கு கீறிடலாம் சார், எவனை வேணா கீறிடலாம் சார்.
ஆனால் இப்படித்தான் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று படித்துவிட்டு வந்திருக்கின்ற மருத்துவர்களால் தான் ஒரு உயிரை காப்பாற்ற முடியுமே தவிர எப்படி வேண்டுமானாலும் கத்தியை எடுக்கலாம் என்று நினைப்பவர்களால் இந்த சமூகத்திற்கு எந்த பயனும் கிடையாது. சார், எத்தனையோ சாமியார் எப்படியோ வாழலாம் அப்படின்னு நினைச்சு இந்த தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஏன் இந்த ஒட்டுமொத்த உலகத்திலே இருந்த பொழுது இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நெறிமுறையோடு வாழ்ந்தவர் தான் விவேகானந்தர் என்று உலக அரங்கில் இந்தியாவின் பெருமையை நிலைநிறுத்தினார். நடுவர் அவர்களே, நீங்கள் அழகாய் இருப்பதை குறித்து இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லவில்லை. யார் உங்களை அழகாய் இருக்கிறீர்கள் என்று சொன்னாலும் அதில் எங்களுக்கு கவலையும் இல்லை. உன் சகோதரி ஆபாசமாய் இருக்கிறாள் என்று எவனாவது ஒருவன் உங்களை சொல்லிவிடக் கூடாது என்பதால் தான் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். செவிசாய்த்த அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் நன்றி, வணக்கம். நிறைவாக எப்படியும் வாழலாம் என்ற அணியை நிறைவு செய்ய கடலூர் தணிகைவேலுக்கு பதில் சொல்ல மதுரை சங்கர். இல்லை, என்ன பிரச்சனைன்னு தெரியல. என்னமோ அங்கே பேச வந்த 3 பேர் வந்துக்கிட்டு என்னமோ நாங்கள் 3 பேர் அயோக்கியர்கள் மாதிரியும், அவங்க 3 பேர் தான் அந்த நாட்டில் பெரிய யோக்கியர்கள் மாதிரியும், இந்த யோக்கியம் வரையான் சொம்பத்துக்கு உள்ள வேணும் பாருங்க, அந்த குரூப் இதுதான். நான் உண்மையில் ஒன்று சொல்கிறேன், நான் தான் அயோக்கியன்னு சொல்கிறேன், எங்களை கூட நம்புங்க. நான் தான் யோக்கியன்னு சொல்கிறேன், அந்த 3 பேர் நம்பவே நம்பாதீங்க. தம்பி நாகமுத்துப்பாண்டி வந்து நீங்கள் எல்லாம் கைலாசம் போயிருங்க, நீங்கள் எல்லாம் கைலாசம் போயிருங்க. தம்பிக்கு இன்னும் அந்த கைலாசத்தோட வேல்யூ தெரியலை. அவே நாட்டில் எனக்கு பிரதமர் பதவி கொடு, ராணுவ அமைச்சர் எனக்கு கொடுன்னு சண்டை ஓட்டுக்கிட்டு இருக்கான். நாங்கள் கைலாசம் தம்பி ஒன்றும் பிரச்சனை இல்லை. வருஷம் பேசி ஒரு 2400 சதுரடி வாங்குறதுக்கு பேங்க்கில் லோன் போட வேண்டியிருக்கு. ஆனால் ஒரு தீவையே வாங்கியிருக்காருன்னா எப்படியும் வாழலாம்னு நினச்சாலால தானே ஏன் வாங்க முடியுது? வேல்யூ தெரியாமல் தயவு செஞ்சு பேசாங்க. கைலாசத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. உள்துறை அமைச்சர் இங்கே ரெடி, நிதித்துறை அமைச்சர் அந்த அம்மா ரெடி, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ரெடி, ஜனாதிபதியே எங்கள் நடுவர் ரெடி, போக நாங்கள் ரெடி. என்ன இல்லை, என்ன பிரச்சனை நான் கேட்குறேன்? அடுக்கி வச்சிருந்தாதான் அழகு, களைஞ்சு கிடந்திருந்தா குப்பை. தனியவேலு, அடுக்கி வச்சிருந்தா அதுக்கு பேர் மியூசியம், களைஞ்சு கிடந்தாதான் அதுக்கு பேர் வீடு. வீடு தான் வாழ வழிவகுக்கும், மியூசியம் இறந்ததுக்கப்புறம் வரலாறு பேசும். நாங்கள் வாழ்கிறத பற்றி சொல்கிறோம், நீ இறந்ததுக்கப்புறம் வாழ்கிறத பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். நான் இந்த தலைப்பையே வேறு தளத்துக்கு கொண்டு போகிறேன். நாங்கள் எப்படி வேணாலும் வாழலான்றதுக்காக நாங்கள் பாலியல் வன்கொடுமை பண்ணுங்க, படம் பாருங்க, கையை பிடிச்சிடுங்க, தண்ணியை போட்டு தெருவுக்குள்ளே சுற்றுங்கன்னு சொல்கிறதுக்கு வரல. நாங்கள் இந்த தலைப்போட உண்மையான விஷயத்தை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இப்படித்தான் வாழணும்னு பேசுகிற நீங்கள்லாம் அடமெண்ட் டைப்பு, எப்படி வேணாலும் வாழ நினைக்கிற நாங்கள்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்பு. வாழ்க்கை எது நல்லா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. சும்மா ஏதாவது மேடையும் மைக்கும் கிடச்சிருச்சுன்றதுக்காக பேசக்கூடாது. நான் உண்மையிலே சொல்கிறேன், வாழ்க்கையோட தத்துவம் எங்கே தெரியுமா இருக்குது தெரியுமா சார்? சூடாக டீ குடிக்க போகிறோம், குடிக்க போகிற டீ நாக்க சுட போகுதுன்னு தெரிஞ்சிருந்தும் அதை சுட விடாமல் குடிக்கிறோம் பாருங்க. அந்த நிதானத்தில் தான் வாழ்க்கையோட தத்துவம் இருக்குது. தயவு செஞ்சு தெரிஞ்சுக்குங்க. அங்கே தான் நம்ம வாழ எப்படி பழகணும்னே ஆரம்பிக்க போகிறோம். சூடாக டீயை வாங்கி அது எவ்வளவு சூடாக இருக்குன்னு தெரியாமல் வாயில் ஊதி அப்படி ஒரு ஆள் ஒரு குரூப் இருப்பேன். இன்னொரு குரூப்பு சூடான டீயை வாங்கி ஆற வைக்கிறதுக்கு ஊதுவாருங்க, பார்த்துருக்கீங்களா? ஒரு புயல் காற்றை ஊதி சூடான டீ தெரித்து கண்ணில் பட்டுரும். இதுக்கு பேசாமல் சுட சுட வாயிலையாவது ஊற்றிருக்கலாம். கண்ணில் பட்டு கண்ணு பூரா எரிஞ்சு பாடாப்படுவாங்க. அதுக்காக வேற ஒன்றும் இல்லை. அப்படி சூடாக டீ கிடச்சிருச்சா அதை கொஞ்ச நேரம் இந்த அப்படி ஒரு 3 ஆட்டு ஆட்டுவான், பார்த்தீங்களா? ஆட்டிட்டு குடிச்சிட்டாக்கா அது பாட்டுக்கு போயிட்டு போகுது. எனக்கு டீ இப்படித்தான் வேணும் அப்படின்னு சொல்லி சுகர் இவ்வளவு இருக்கணும், இது கண்ணாடி டம்ளரை கொடுக்கணும், ஆற்றி கொடுக்கணும், மில்க் இவ்வளவு போடணும், டிகாஷன் இவ்வளவு போடணும்னு ஒரு பேப்பரில் டீ கடைக்காரன்ட்ட கொடுத்து இது மாதிரி எனக்கு டீ போட்டு கொடுன்னா காலில் விழுந்து வேற எங்கேயாவது போய் குடியா, என்னையாலையெல்லாம் இப்படி குடிக்க முடியாதுயான் சார். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் எதுக்கு எடுத்தாலும் ரூல்ஸ் பேசுகிற அம்பியாக தான் வாழ்க்கை நடத்துவோம்னு நீங்கள் சொல்கிறீங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, ரூல்ஸ் பேசுகிற இடத்துல நாங்கள் அம்பி, காதலிக்கிற இடத்துல நாங்கள் ரெமோ, அநியாயத்தை தட்டி கேட்குற இடத்துல நாங்கள் அந்நியம் சார். வாழ்க்கை அப்படி வாழ்ந்து பழகு, எல்லா சூழ்நிலையும் உனக்கு சந்தோஷமாக இருக்கும்னு சொல்கிறோம். சின்ன பையனாக இருக்கும்போது தெரு தெருவாக துணி விற்றான் சார். பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் பாயா பெட்ரோல் போட்டுக்கிட்டு தெரிஞ்சான். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஜவுளி கடையில் வேலை பார்த்தான். அதுக்கப்புறம் ஒரு பலசர கடையில் வேலை பார்த்தான். தனக்கு கிடைச்ச எல்லா வாய்ப்பையும் பயன்படுத்தி மேலே வந்த காரணத்தினால்தான் உலக பணக்கார வரிசைகளிலே இன்று அம்பானி ஒருவராக இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள்.
நான் இப்படித்தான் இருப்பேன்னா கடைசி வரைக்கும் நீ வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது. வெற்றியினுடைய ரகசியத்தையும் அதனுடைய ருசியையும் முன்னால அறிஞ்சிக்கவே முடியாது. இன்னைக்கு பிள்ளைகளே எடுத்துக்கோங்க. ஒரு காலத்துல பிள்ளைங்க இருந்துச்சு, அப்பா என்ன சொன்னாலும் கேட்பாங்க. 10-15 பிள்ளைங்க இருப்பாங்க, வரிசையா நில்லுங்கடானா நிற்பாங்க, மேலே போங்கடானா போவாங்க, கீழே வாங்கடானா வருவாங்க, என்ன சொன்னாலும் கேட்பாங்க. ஆனா இன்னைக்கு பிள்ளைங்க அப்படி இல்லை. அதுக்காக தகப்பன் அப்படியே இருக்க முடியுமா? பிள்ளைங்க இன்னைக்கு ஏதாவது அப்பாவோட பிள்ளைய சொல் பேச்சு கேட்குதுங்களா? எல்லாம் இன்னைக்கு நமக்கு புத்தி சொல்ற அளவுக்கு அவங்க வளர்ந்துட்டாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு நாள் ஒரு பையன் கூப்பிட்டு சொல்கிறேன் அவங்க அப்பா கிட்ட, எப்பா நாளைக்கு நம்ம ஸ்கூலில் ஒரு கெட் டுகெதர் இருக்குன்னா. அப்பா கேட்டார், கெட் டுகெதரா? என்னடா, யார் யார் அந்த கெட் டுகெதரில் கலந்துக்கிறது? நீங்கள் நான் பிரின்சிபல் பாண்டிருக்கான். இவனை பற்றி ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ண கூப்பிட்ருக்காங்க. இவர் கெட் டுகெதர் இருக்கு வாங்கன்னு கூப்பிட்டு போகலான்னு டிமிக்கியை கொடுக்குறாங்க. நான் கேட்குறேன், இன்னைக்கு பிள்ளைகளுடைய சிந்தனை அப்படியெல்லாம் மாறி போச்சு. அதுக்காக எனக்கு பிள்ளை வேணாம், எனக்கு பிள்ளையை நான் அடிப்பேன் அப்படிலாம் பேச முடியாது சார். நான் ஒன்று சொல்கிறேன், உண்மையிலேயே வாழ்க்கை எது தெரியுமா? இந்த வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்காக மட்டும்தான் நமக்கு கிடச்சிருக்கு. நாங்கள் கெட்டது பண்ணி சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லலை. நடக்கிற சின்ன சின்ன தவறுகளில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வச்சுக்கோங்கன்னு தான் சொல்கிறோம். ஒரே ஒரு வார்த்தையோடு என்னுடைய பேச்சை நிறைவு செய்கிறேன். மீண்டும் நம்மெல்லாம் வேணும்னு நினச்சாலும், மீண்டும் நம்மெல்லாம் வேணும்னு விருப்பப்பட்டாலோ கருவறை நமக்கு கிடைக்க போவதில்லை. நாம் 1000 வெறுத்தாலும் கல்லறை நம்மை விடப்போவதில்லை. ஆக கிடைத்த வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்வோம் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கையினா அதுக்கு இதுதான் வேலை, கண்ணுனா அதுக்கு இதுதான் வேலை. எல்லாமே அதன் வேலைகளை சரியாக செய்வது தான் மகிழ்ச்சி அப்படின்னு யார் இவங்க பேசுகிறாங்க. ஆனால் ஒரு குரூப்பு வாழ்க்கைன்னா மகிழ்ச்சியாக இருக்கணும், யான் சந்தோஷமாக இருக்கணும், எப்படி வேணாலும் இருக்கக்கூடிய அனுபவத்தை பெறுவது தான் வாழ்க்கை. இப்படித்தான் நான் வாழ்வேன், இப்படித்தான் இருப்பேன் என்று பிடிவாதமாக இருப்பவர்கள் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? நான் அப்படித்தான், இஷ்டம்னா என் கூட இரு, இல்லாட்டி போடி அப்படின்னு மனைவிட்ட பேசினா இருக்க முடியுமா? அது நான் இப்படித்தான், இஷ்டம்னா இருங்க, இல்லாட்டி நீங்கள் போங்க அப்படின்னா பிள்ளைகள்லாம் இப்படியே பார்ப்பாங்க. நீங்கள் 2 பேரும் இப்படியே இருங்க, நாங்கள் இப்படியே பிச்சை எடுக்க போகிறோன்ட்டு போயிடுவேன். ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய நிலையிலிருந்து அப்படியே இறுக பிடித்து கொண்டிருந்தால் அந்த வாழ்க்கை எப்படி மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. கவிஞர் வாலி ஒரு பாட்டு எழுதினார். கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்தும் போகலாமா. உங்களுக்காகத்தான் பண்ணார். திருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம், வருந்தாத உருவங்கள் பிறந்தென்ன லாபம், இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும், இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும். மனுஷன் கட்டுப்பாடு இல்லாமல் அப்படி வாழவே முடியாது. இயற்கையில் பூமி சுற்றுறது கூட ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அப்படி சுற்றுறதுனால தான் பகலும் இரவும் மாறி மாறி வருது. பூமி சூரியனை சரியான நேரத்தில் சுற்றுறதுனால தான் பருவ காலங்கள் சரியாக மாறுது. அப்படி இயற்கை கூட ஒரு கட்டுப்பாட்டிற்குள் சரியாக இயங்கிட்டு இருக்கு. டாக்டர்கள் இருக்கீங்க நிறைய பேர், காதில் ஸ்டெத்தை வச்சு அப்படி ஹார்ட் பீட் பார்க்குறப்ப லப் டப் லப் டப் அப்படின்ட்டு அந்த பல்ஸ் ரேட், அந்த ப்ரெஷர் 80 to 110. இதய துடிப்பு கூட ஒரு வரையறைக்குள் இருந்தால்தான் அந்த இதயம் சரியாக வேலை செய்கிறது என்று பொருள். காலுக்கு நடக்கிற வேலையும் இருக்கு, உதைக்கிற வேலையும் இருக்கு. கைக்கு கொடுக்கிற வேலையும் இருக்கு, புடுங்கிற வேலையும் இருக்கு. கண்ணுக்கு நல்ல கருத்துக்களை, நல்ல செய்திகளை பார்க்கிற வேலையும் இருக்கு. அதே நேரத்தில் தீய படங்களை பார்த்து அந்த தீய படங்களை எடுத்து மற்றவர்களுக்கு அனுப்பி அதில் மகிழ்ச்சி காணக்கூடியதும் இதே கண்ணு தான். நல்ல செய்திகளை கேட்பதும் காது தான். மோசமான செய்திகளை கேட்டு மற்றவர்களுக்கு பரப்பி விடுவதும் இதே காது தான். ஒவ்வொரு உறுப்புக்கும் 2 பணிகள் இருக்கு. ஆனால் அந்த நல்ல பணிகளை எந்த உறுப்பு அதிகம் செய்கிறதோ அந்த உறுப்புகளை பெற்ற மனிதன் தான் சிறப்பாக வாழ்கிறான் என்று பொருள். இதிலிருந்து என்ன அப்படின்னா, உறுப்புகள் கூட ஒரு குறிப்பிட்ட கட்டுப்பாட்டிற்குள் இயங்கினால்தான் ஒரு மனிதன் சரியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று பொருள்.
எப்படி செத்தோம் என்று காரணம் கூட கண்டுபிடிக்காமல் வாழ்ந்த வாழ்க்கை அது வாழ்க்கை அல்ல. இப்படித்தான் வாழ வேண்டும் என்று கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்ற அந்த கட்டுப்பாட்டிற்குள் வாழ்ந்த அந்த வாழ்க்கை தான் நிரந்தரமான மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை. ஆனால் ஒரு மனிதன் எப்படியும் வாழலாம் என்று நினைத்த எத்தனையோ ஆனந்தாக்கள் இன்று ஆனந்தமாக இருப்பது போல் தெரிவார்கள். நித்யானந்தா, கமலானந்தா, திவ்யானந்தா, பிரேமானந்தா, பேரில் ஆனந்தாக்களை வைத்துக்கொண்டு ஆனந்தமாக இருப்பவர்கள் போல் தெரிகிறார்கள். யார்? எப்படியும் வாழ வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ஆனந்தாக்கள். ஆனால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொன்ன விவேகானந்தா என்ற ஒரு ஆனந்தர் தான் இந்த உலகத்தில் இந்தியாவினுடைய பெருமையை நிலைநாட்டி காட்டினார். கடவுளே இல்லை என்று சொன்ன பெரியார் கூட தன்னுடைய கொள்கையிலிருந்து மாறாமல் ஒரு கட்டுப்பாட்டிற்குள் வாழ்ந்ததால் தான் 94 வயது வரை சிந்தனைகளை விதைத்து கொண்டே இருந்தவர் தந்தை பெரியார் என்ற அந்த அழகான கட்டுப்பாட்டிற்குள் வாழ்ந்தவர்கள்தான். மக்களுக்கு மகிழ்ச்சியை தருவது எப்படியும் வாழலாம் என்ற வாழ்க்கை அல்ல, இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற கட்டுப்பாட்டிற்குள் வாழ்கின்ற வாழ்க்கை தான் மனிதனுக்கு மகிழ்ச்சியை தருகிறது என்று சொல்லி இந்த 2020ஆம் ஆண்டு இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற அந்த கட்டுப்பாட்டிற்குள் வாழ்கின்ற ஒரு நல்ல வாழ்க்கையை இந்த உலகத்திற்கு தந்து இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவர்கள், அகதிகள் எல்லோருமே முழுமையான குடியுரிமை பெற்ற இந்தியர்கள் என்ற அந்த அந்தஸ்தை தரக்கூடிய ஆண்டாக இந்த 2020 மலரட்டும், வளரட்டும் என்று வாழ்த்தி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.